ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடந்தூரில் தாங்க. அப்படியே வேகமாக போய் டோக்கன் ஏறி வண்டி ஏறி அப்படியே போகிறோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க போகலாம். அப்படியே போகிறோங்க போயிட்டே இருந்தாங்க. அப்படியே பாருங்களேன், சுற்றி முற்றி பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த கிளைமேட்டு தாங்க சூப்பர். அப்புறம் யானையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குன்னு நாங்களும் நினச்சி வண்டியில் ஏறி பார்த்துட்டே போனோங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே காணுங்க. ஒரு வழியாக வந்து வண்டியிலேருந்து இறங்கி பையனை வந்து முன்னாடி தட்டி விட்டாச்சுங்க. அம்மாவும் தம்பி பையன் நானும் 4 பேர் தாங்க வந்தான். வந்து பார்த்தா அப்படியே கோயிலெல்லாம் பார்த்துட்டு சரி குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கலான்னு கீழே இறங்கி போகிறேங்க. அங்கே ஒரு அருவி இருக்குதுங்க. அங்கே ஒரு அருவியில் வந்து குளிச்சுட்டு தான் நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாங்க. சரி வாங்க போகலாம். அப்படியே முதல்ல தம்பி போகிறான், அப்புறம் ரெண்டாவது வந்து பையன் போகிறாங்க. வேகமாக போட முன்னாடி ஓடுறான்னு கட்டி வேகமாக போனாங்க. அதுக்கப்புறம் அம்மா போனாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேங்க. ஸோ அங்கே இருக்கிற கடையெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன கடை தான், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ அங்கெல்லாம் மலைக்குள்ளே கிடைக்கிற அந்த மலை நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி தாங்க அங்கே வித்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த புத்து கோயிலையும் பார்த்துட்டுங்க அப்படியே போகலாங்க. அப்படியே பாருங்க, சின்ன சின்ன கடை இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. அங்கே நிறைய மக்கள் வந்து விசிட் பண்ணி சாமி கும்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தம்பி நின்று திரும்பி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு அக்கா இருந்தாங்க, வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஸோ நானும் அப்படியே அந்த நேரம் மறைச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் தாங்க நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் போனாங்க. சரி அவங்களெல்லாம் தாண்டி பையனுக்கு வேகமாக ஓடுறா அப்படின்னு கேட்டு அவனும் வேகமாக ஓடினானுங்க. ஓடி அந்த நேரம் போய் கொஞ்சம் நின்னானுங்க. அவங்களுக்கு ஆடிட்டே போனானுங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேகமாக நம்மகிட்டே ஓடி வந்துட்டானுங்க. இங்கே பாருங்க, நிறைய பேர் ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி அதெல்லாம் தாண்டி அந்த சைடு போய் குளிப்போமே சொல்லி நானும் பையன் அம்மா தம்பி எல்லாம் போகிறேங்க. ஓடுறான்னு காட்டி அவனும் ஓடினானுங்க. பாதி தூரம் ஓடி போய் நின்று திரும்பி பார்த்தானுங்க. முடியலப்பா அப்படின்னானுங்க. பரவாயில்ல நடடா அப்படின்ட்டு நடந்து போனாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த டைம் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் வந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் மேலே போய் குளிக்க போனோங்க. வாடா டக்குன்னு வாங்கடா அப்படின்னு நானும் முன்னாடி போனேங்க. இங்கே பாருங்க நிறைய பேர் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கும் மேலே குளிப்போம் அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு போகிறோங்க. எல்லாம் கல் மண், அது இங்கேருந்து கீழே எப்படி ஒரு 20 அடி 25 அடி ஆழம் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து கீழே வந்து தண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு மேலே தான் வந்து நாங்கள் போகிறோம். உங்களுக்கு வியூ பார்த்தாவே தெரியும். ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்பீடாக தான் ரன் பண்ணி விடுவேன். ஏன்னா டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்பீடு வச்சுட்டேங்க வீடியோவை. அங்கே பாருங்க நிறைய பேர் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் போக போக எல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதையும் தாண்டி போவோம் அப்படின்னு பாதி தூரத்துக்கு போனோங்க. பாதி தூரம் வரையும் நடந்தே போனோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பாட்டு பிடிச்சோம். ஸோ இதுக்கு மேலே போனோம்னா ரொம்ப டயர்டாகி போயிடுவோம் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தேங்க. அதுதான் அங்கே தெரியுது வருங்க, அந்த ஸ்பாட்டு தான் அது. சரி வாங்க போகலாம். ஒவ்வொரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்து காட்டிங்க. அங்கே 2 அண்ணாங்க வந்து தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிட்டு அப்புறம் நானும் பையன் எல்லாம் குளிக்க ஆரம்பித்தேங்க. குளிக்க ஆரம்பிச்சதில் பையன் குளிச்சுட்டு இருந்தானுங்க. நானும் அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஜாலி அப்படின்ட்டு விளையாண்டுருந்தானுங்க. நானும் தண்ணி ஊற்றி விட்டு ஜாலின்னு விளையாண்டேங்க.
சரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பையனும் மேலே போயிட்டானுங்க. சரி அப்படின்ட்டு நானும் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நானும் தம்பி அம்மா பையன் எல்லாமே கீழே இறங்கி அப்புறம் மெதுவாக போனாங்க. ஸோ குளிச்சதுலேயே வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். அப்படியே போகணுங்க. ஒரு வழியாக அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து சேர்ந்துட்டேங்க. ஸோ வந்து இப்போ அந்த சாமியை வந்து கீழே இருக்கிறது வந்து தங்கச்சின்றாங்க, மேலே இருக்கிறது வந்து அக்கான்றாங்க. அதுக்கப்புறம் சரி அக்கா கிட்ட கும்பிட்டு தான் கீழே வந்து கும்பிடணும்னு சொல்லிங்க நாங்களும் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோங்க. ஸோ அந்த நேரம் வந்து வழி எங்களுக்கு தெரியல, கோயில் வந்து எந்த நேரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் ரோட்டில் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சங்காட்டி அப்படி போய் இப்படி போகணும் அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பிரதர் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் வந்து அப்புறம் அவர்கிட்டையும் அம்மா கேட்டாங்க. ஸோ இந்த வழியில் தான்ப்பா போகணும், இந்த வழியில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்புறம் அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டிட்டாங்க. சரி அதுதான் நமக்கும் டைம்னு சொல்லி சரி பிரதர் அங்கேயே வந்து எங்களை ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு காட்டிங்க. நானும் பையனை ஏறுறா அப்படின்ட்டு ஏறி வேகமாக உட்காந்து அவரோட நான் பேசிகிட்டே போனேங்க. பிரதர் வந்து இந்த ஊர் தான் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த ஊருக்கு அதாவது அந்த சாமி கோயிலுக்கு பக்கத்து ஊருங்க. அந்த வழியில் அவர் போனங்காட்டி நாங்கள் நிப்பாட்டி ஏறி அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே ஜாலியாக வந்து ஒரு வழியாக இறங்கிட்டேங்க. இறங்கி முடிச்சோன்னா இந்த வழியில் போனோம்னா கோயிலுக்கு போகும், இந்த வழியில் போனோம்னா ஆற்றுக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுங்க நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோங்க. அப்புறம் பையன் வந்து அப்பா யானை வந்து அந்த மலையிலேருந்து இந்த சைடு வரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கொஞ்ச நேரம் பார்த்தானுங்க. பார்த்து போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் யானை வருதுப்பா அப்படின்னு காட்டிங்க. எப்படிப்பா வருதுன்னு நானும் கேட்டேங்க. மேலேருந்து கீழே இறங்கி வந்து இப்படி வரும்ப்பா அப்படின்னு சொன்னானுங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா, யானை வருது இல்லையா பார்க்குறப்பா அப்படின்னு சரி போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னாங்க. அவனும் பாதி தூரம் போய் பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் வந்துருச்சு போடுறது. அப்பா யானை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டானுங்க. வாருப்பா யானை அந்த வழியில் தான் போகிறது அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அம்மாவும் தம்பியும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சுங்க அந்த கோயிலுக்கு. அது ரொம்ப லாங்குங்க அந்த கோயில் வந்து. ஸோ நாங்களும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சம்திங் நடந்து போகையில் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை பார்த்தாங்க. சரி அப்படின்ட்டு மறுபடியும் அம்மா கிட்ட சொன்னாங்க, இந்த கோயில் கும்பிட்டு போகலாமாம்மா அப்படின்னு. இல்லை மேலே போய் அந்த சாமி வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த சாமி கும்பிட்டு நம்ம கீழே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோங்க. நடக்க ஆரம்பிச்சங்காட்டி அப்புறம் ஒரு வழியாக அந்த கோயிலை வந்து சேர்ந்துட்டேங்க. எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் அங்கே எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சேங்க. சாமி எல்லாம் கும்பிட்டு சுற்றியும் முற்றியும் பார்த்தாங்க. அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சேங்க. அவன் தம்பினால முடியாதுங்காட்டி அம்மா தூக்கிக்கிட்டாங்க. அம்மாவும் ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என் தம்பி வந்து தூக்கிட்டானுங்க. அவனும் பாதி தூரம் நடந்து வரங்காட்டி சரி வாங்கடா நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்ட்டு பையனை தூக்கிட்டு அவன் வந்தானுங்க. வாங்க நாங்களாம் நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி மெதுவாக வாங்க அப்படின்னு நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் ஆற்றுக்குள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி வந்து முன்னாடி போகிறான், அம்மாவும் பையனும் வந்து எனக்கு பின்னாடி வராங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஆற்றுக்கு இறங்கி நடந்து போயிட்டு அப்படியே சுற்றி முற்றியும் எல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்து அந்த அதாவது எப்படி சொல்கிறோன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து அந்த கூரையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்களா, அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்டானங்காட்டி நின்றுட்டோம். ஸோ நின்றுட்டு அப்புறம் அம்மாவை காணோன்னு சொல்லி அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கோயிலுக்கு நடக்க ஆரம்பித்தாங்க. அவன் பையன் நிற்கவே இல்லைங்க, கால் சுடுதுன்னு அவன் வேகமாக முன்னாடி ஓடிட்டானுங்க. அப்புறம் அம்மாவும் தம்பி அப்புறம் மெதுவாக பின்னாடி போனாங்க. பையன் மட்டும் முன்னாடி ஓடுறான் பாருங்க வேகமாக. அப்புறம் ஒரு வழியாக சாமி கோயிலுக்கு வந்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டுங்க அப்படியே போய் சாமியையும் கும்பிட்டு அப்படியே அங்கே ஒரு சின்ன கிளிப்பு வீடியோ எடுத்துக்கிட்டு பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க சாமி. இந்த சாமிகிட்ட வந்து ஒரு கட்டளை இட்டால் போதுங்களாமா, அப்படியே நடத்தி கொடுக்குங்களாமா. சாமியெல்லாம் கும்பிட்டுங்க, தீர்த்தமெல்லாம் வாங்கி எல்லாம் ஆளு கொஞ்சம் குடிச்சிட்டுங்க சாமிக்கிட்ட வந்து
நல்லா மனசார வேண்டிட்டுங்க அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. கிளம்பி அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்க, அங்கே போய் நாங்கள் ஓட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டேங்க. உட்காந்ததுக்கப்புறம் வண்டியும் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து போட்டு நாங்கள் பாட்டுக்கு அதுக்கப்புறம் வண்டி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாம் சத்தம் போட்டாங்க, வண்டி போயிருன்னு சொன்னாங்க. ஒரு வழியாக வண்டி ஏறியாச்சுங்க. அதுக்கப்புறம் வண்டியும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அதாவது இந்த ரோடு வந்து 3 கிலோமீட்ரு சம்திங் உள்ளே இருக்குது சாமி வந்து. ஸோ அவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்க. இது பாருங்க எவ்வளோ சுற்றியும் முத்தியும் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மலைகளுக்கு நடுவில் இருக்காங்க அந்த சாமி வந்து, மலைகளின் இளவரசினே சொல்லலாம் அந்த சாமியை வந்து. ஸோ ஓகே கைஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். பை கைஸ், யூ டாடா கைஸ், லவ் யூ டு ஆல்.